அப்ப அது வீட்டில இருந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் அந்த கழுதைக்கு சுத்திகரிப்பின் நேரம். அல்லேலூயா. அந்த கழுதைக்கு அது ஆயத்தத்தின் நேரம். அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் டைம், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகிற டைம்ல அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் கொடுத்துட்டார். அது பிரயாணம் பண்ணி போகக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் அதனுடைய தோற்றம் மாறினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பு சிறைச்சாலேருந்து வெளில வரும்போதே தாடி ஈடு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ஏன்? அவன் ராஜாக்கு முன்னாடி நிற்கிறான். இப்போ ராஜாக்கு முன்னாடி போய் நின்னோடனே பார்க்குறான், என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டாங்க, போடு முத்திர மோதிரத்தை போடு, மெல்லிய வஸ்திரத்தை போடு, ரதத்தை கொடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ பாருங்க, இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து, அல்லேலூயா, ஆமென். இத்தனை நாள் அது கழுதை கட்டி வைக்கப்பட்டிருந்தது. இத்தனை நாள் கழுதை ஒரு ஏறல. இத்தனை நாள் கழுதை அதை வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வந்தோடனே யார் ஏறுறானோ இல்லையோ, யார் என்ன நினைச்சானோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து ஏறுவதற்கு ஆயத்தமா இருந்துட்டார். புரிஞ்சவங்க நல்லா 2 கரங்களை தட்டி நான் சொல்றேன், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய அந்தஸ்து அல்லது நம்முடைய படிப்பு, நம்முடைய அழகு, இதெல்லாம் யார் எப்படி வேணா நினைச்சுக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்பொழுது அவன் அப்படி நினைச்சான், இவன் இப்படி நினைச்சாலும் ஆண்டவர் பார்க்க மாட்டார். நீ ஆண்டோட பார்வையில் அவருடைய பிள்ளை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் வந்ததே உன்னை ரட்சிக்க, அவர் வந்ததே உன்னை விடுவிக்க, அவர் வந்ததே உன்னை கட்ட விழுக்க. அடுத்த உலகத்தின் எந்த காரியமும் அவருக்கு முன்னாடி எடுபடாது.